சின்ன வயசில் தான் நம்ம லைஃப்பை நமக்கு எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. விவரமே இல்லாத லைஃப்பில் நம்ம இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு வந்து லைஃப்பை லீட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஆனாலும் அப்படி இருந்துமே ஒரு நம்ம ஃபேமிலியில் இருந்தாலுமே சில சூழ்நிலைகள் சில ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பர்சனலி தான் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி லைஃப்பெல்லாம் நம்ம லீட் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். எல்லாத்தையும் போய் பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியாது, சிப்ளிங்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியாது, அண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ண முடியாது, ரிலேட்டிவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் எல்லாரோடையும் யாரோடையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. நம்ம ஒரு லைஃப்பில் யாரோ கூட நம்ம பழகி அவங்க மூலயமா நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஏஜ் டிஃப்ரென்ஸ் வர வர நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் நிறைய ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இப்படி நிறைய ரிலீஜன் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸாக நம்ம என்கிட்ட இருக்க குணம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ நான் நல்லது செய்வேன்னா நான் 4 நல்லது செஞ்சால் அவங்களும் 4 நல்லது செய்வாங்க, கெடுதல் செய்வாங்க. எல்லார்ட்டையும் எல்லா குணங்களும் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து ரிலீஜன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று, ஒரு விஷயத்த நம்ம யாராவது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்ம மனசில் வைராக்கியமோ இல்லை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாத ஒரு குற்ற லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரமே கிடையாது. அவங்களுக்கு தப்பு செஞ்சு உங்களை துரோகம் பண்ணிட்டா கூட இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட போட்டி போட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, அப்படியே தூசி மாரி உதறி தள்ளிட்டு துஷ்டனை கண்டா தூரம் விலகுன்னு சொல்கிற மாதிரி அவங்களெல்லாம் கண்டுக்காமல் அவங்க லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் லைஃப் இருக்கும். எதையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ ரொம்ப டிப்ரெஷனாக எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஏன்னா கடவுளே மன்னிக்க சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க, ஆனால் எதையும் மறக்காதீங்கன்னு நான் சொல்வேன். ஆலோசனை எல்லாத்தையும் கேளுங்க, ஆனால் முடிவை நீங்கள் எடுங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், பாய்.